உதயசூரியன் சின்னத்தை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொடுத்த கோவிந்தசாமி மணிமண்டபத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். திராவிட வேர்களில் ஒன்றான கோவிந்தசாமி வாழ்க்கையின் சில பகுதிகளை இங்கே பார்க்கலாம். திமுகவின் முன்னோடிகளில் ஒருவரான கோவிந்தசாமி கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். கடலூர் நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயின்றவர். காங்கிரஸ் கட்சியில் இருந்த அவர் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்தார். 1952ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் ராமசாமி படையாட்சியர் நடத்தி வந்த உழவர் உழைப்பாளர் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். திமுக இயக்கமாக செயல்பட்ட போது அந்த இயக்கத்திற்கும் உழவர் உழைப்பாளர் கட்சிக்கும் ஒரே நேரத்தில் பொதுச் செயலாளராக செயல்பட்டவர். 1957ஆம் ஆண்டு நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் வளவனூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். காமராஜர் முதல்வராக பொறுப்பேற்ற போது உழைப்பாளர் கட்சி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்தது. இதன் காரணமாக அக்கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அவரது கட்சி சின்னமான உதயசூரியனை திமுகவுக்கு வழங்க வேண்டும் என அண்ணா கேட்டுக்கொண்டார். அதன் அடிப்படையில் உதயசூரியன் சின்னத்தை திமுகவுக்கு வழங்கியதுடன் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முகையூர் சட்டமன்ற தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு கோவிந்தசாமி சட்டமன்ற உறுப்பினரானார். தந்தையார் அவர்கள் நட்பின் காரணமாக அண்ணா அவர்களோடு அடிக்கடி சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக 1954 ஒரு கட்சியை, உழைப்பாளர் கட்சியை கலைத்து விட்ட காரணத்தினால் மேலும் ஒரு கட்சி, உழவர் கட்சி என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தார்கள். கட்சியை ஆரம்பித்து தேர்தல் சின்னமாக தேர்தல் ஆணையத்தால் கேட்டு பெற்ற சின்னம் உதயசூரியன், உழைப்பாளர் கட்சிக்கு சேவல், அதுவும் விடியலை குறிப்பின்ற சின்னம். அதேபோன்று காங்கிரஸ் ஆட்சியிடமிருந்து விடியல் வேண்டும் என்ற காரணத்திற்காக உதயசூரியன் விடியலின் சின்னமாக அந்த சின்னத்தையும் பெற்றார்கள். 1967ஆம் ஆண்டு திமுக அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க அண்ணாதுரையின் அமைச்சரவையில் விவசாயத்துறை அமைச்சராக பணியாற்றினார். 1969இல் கோவிந்தசாமி மறைந்த பிறகு திண்டிவனத்தில் தொடங்கப்பட்ட அரசு கலைக் கல்லூரிக்கு அவரது பெயர் வைக்கப்பட்டது. இந்நிலையில் 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது திமுக ஆட்சி அமைந்தவுடன் கோவிந்தசாமிக்கு விழுப்புரத்தில் மணிமண்டபம் கட்டப்படும் என்று மு.க.ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தார். அதன் பேரில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணிமண்டபம் கட்டப்படும் என அறிவித்தார். அந்த அறிவிப்பின்படி விழுப்புரம் ஜானகிபுரத்தில் இடம் தேர்வு செய்யப்பட்டு கோவிந்தசாமிக்கு ஆளுயர வெண்கல சிலை நிறுவப்பட்டு பணிகள் நிறைவடைந்தன. இந்நிலையில் நூலகத்துடன் கூடிய கோவிந்தசாமியின் மணிமண்டபம் மற்றும் வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகளின் மணிமண்டபத்தினையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். புதிய தலைமுறைக்காக விழுப்புரத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சீமோனுடன் செய்தியாளர் காமராஜ்.